ஜார்க்கண்டில் ஒரு தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். அவர்களில் இளையவள் அனிதா. அனிதா மிகவும் சிறப்பாக படித்தவள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு பெரிய ஆசை இருந்தது. அந்த நேரத்தில் அவள் ஐபிஎஸ் படித்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் முன்னேறினாள். அவளுடைய தந்தை எப்போதும் சொல்வார், உன் படிப்பை நன்றாக முன்னெடுத்துச் செல், பொதுமக்களுக்கு சேவை செய். தந்தையும் தாயும் அவளுக்கு எப்போதும் ஊக்கமளித்தனர். இதற்கிடையில் அனிதா பகலிரவு பாராமல் படித்து ஐபிஎஸ் தேர்வுக்கு தயாரானாள். இறுதியாக அவள் தேர்வில் வெற்றி பெற்றாள். தேர்வு முடிந்து பயிற்சியையும் முடித்தாள். பயிற்சி முடிந்து வீட்டுக்கு வந்தபோது அவளுடைய பெற்றோர் கூறினர், நீ படித்து நல்ல வேலை பெற்றுவிட்டாய். இனி விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போது அனிதா கூறினாள், அப்பா, நான் இப்போது படிப்பை முடித்துவிட்டேன். இனி என் வேலையை தொடங்க வேண்டியிருக்கிறது. பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது என் பெரிய ஆசை. குறைந்தது 4 ஆண்டுகளாவது இந்த இலக்குக்காக உழைக்கட்டும். இப்போது திருமணம் வேண்டாம். ஆனால் பெற்றோர் கூறினர், உன் வயது அதிகரித்து வருகிறது. இப்படியே போனால் திருமணம் செய்வது கடினமாகிவிடும். இருப்பினும் அனிதா திருமணத்துக்கு தயாராகவில்லை. அவள் கூறினாள், உங்கள் இருவரின் அன்பு எனக்கு போதும். இருந்தாலும் உங்கள் ஆசைக்காக 4 ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து கொள்கிறேன். தந்தை கூறினார், உன் முடிவு சரியாக இருக்கட்டும். நீ வேலையில் சேர்ந்து சேவை செய்த பிறகு திருமணம் செய்து கொள். அனிதா ஐபிஎஸ் அதிகாரியாக நியமனம் பெற்றாள். அவளுக்கு சொந்த வாகனமும் பாதுகாப்பு அதிகாரிகளும் அரசு வழங்கியது. ஒரு நாள் அவள் தந்தையிடமும் தாயிடமும் அனுமதி பெற்று வேலைக்கு புறப்பட்டாள். அவள் ஓட்டுநரிடம் ஒரு விஷயம் கூறினாள், நீ என்னை ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு போக வேண்டும். நான் எங்கு சென்றேன், யாரை சந்தித்தேன் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது. ஓட்டுநர் அதிர்ச்சியடைந்தாலும் மேடம் சொன்னபடி ஒரு கிராமத்தின் பயன்படுத்தப்படாத பகுதியில் அவளை இறக்கிவிட்டு சென்றான். அங்கு அனிதா தன் உடைகளை மாற்றினாள். ஒரு பிச்சைக்காரியின் உடை அணிந்து நடக்கத் தொடங்கினாள். சிறிது நேரம் நடந்து ஒரு சந்தையை அடைந்தாள். சந்தையில் உள்ள மக்களை கவனித்த பிறகு அவள் காவல் நிலையத்தை நோக்கி நடந்தாள். காவல் நிலையத்துக்கு அருகில் வந்தபோது அவள் உள்ளே நுழைய முயன்றாள். ஆனால் அவளுடைய உடையை பார்த்து கான்ஸ்டபிள்கள் அவளை விரட்டினர். இங்கு வராதே, போ என்று கூறினர். அனிதா கூறினாள், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். இருப்பினும் அவர்கள் அவளை விரட்டினர். உள்ளே நுழைந்தபோது இன்ஸ்பெக்டர் கோபமாக, யார் இந்த பிச்சைக்காரியை இங்கு உள்ளே விட்டது? 10 நிமிடங்களுக்குள் இவளை வெளியேற்ற வேண்டும் என்றார். அவர்கள் அவளுக்கு உணவும் பணமும் கொடுத்து வெளியேற்ற முயன்றனர். ஆனால் அனிதா கூறினாள், எனக்கு எதுவும் வேண்டாம். அவள் வெளியே ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்தாள். அப்போது காவல் நிலையத்தில் பெரிய கூட்டம் கூடியது. அனிதா ஒரு கான்ஸ்டபிளிடம் கேட்டாள், என்ன நடக்கிறது? இந்த கூட்டம் எதற்கு? அவன் கூறினான், ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கிறாள். அதன் குற்றவாளி ஒரு பணக்கார இளைஞன். அதனால் இந்த வழக்கில் நிறைய பிரச்சனைகள் உள்ளன. சிறிது நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தார். வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணின் ஏழை குடும்பத்தை அழைத்தார். குற்றவாளியான இளைஞனின் பணக்கார குடும்பமும் அங்கு இருந்தது. இன்ஸ்பெக்டர் கூறினார், உன் குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் தருகிறோம். அதை வாங்கிக் கொண்டு போ. ஆனால் பெண்ணின் தந்தை கூறினார், சார், எங்களுக்கு பணம் வேண்டாம், நீதி வேண்டும். என் மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் கூறினார், உன் வழக்கு நீதிமன்றத்துக்கு போனால் ஆண்டு கணக்கில் நீளும். உன் மகளின் வாழ்க்கையே நாசமாகிவிடும். பணம் வாங்கி போவது நல்லது. இருப்பினும் அந்த குடும்பம் விடவில்லை. அனிதா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்த்தது இன்ஸ்பெக்டர் பணக்கார குடும்பத்திடமிருந்து பெரிய தொகையை லஞ்சமாக வாங்குவதை. அவர்கள் பெண்ணின் குடும்பத்தை அவமானப்படுத்தி பணத்தை வீசி எறிந்தனர். அந்த ஏழை குடும்பம் பணத்தை எடுக்காமல் அழுது கொண்டு சென்றது. அனிதா அவர்களை அழைத்து கேட்டாள், உங்கள் பிரச்சனை என்ன? என்ன நடந்தது? அவர்கள் கூறினர், நீ ஒரு பிச்சைக்காரி இல்லையா? இது உன் விஷயமில்லை. இருப்பினும் அனிதா விடவில்லை. உங்கள் கதையை என்னிடம் சொல்லுங்கள். நான் உங்கள் நீதியை உறுதி செய்கிறேன். அப்போது அனிதா தன் உடையை மாற்றினாள். ஐபிஎஸ் அதிகாரியின் சீருடையை அணிந்து அனைவரின் முன்னால் நின்றாள். எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். கான்ஸ்டபிள்கள் சல்யூட் செய்தனர். இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தபோது அனிதா கேட்டாள், உன் செயல் சரியா? ஏழைகளுக்கு ஒரு நியமமும் பணக்காரர்களுக்கு வேறு நியமமா? இதுதான் உன் நீதியா? அவள் அனைத்து காவலர்களையும் அழைத்து கூறினாள், இங்கு ஏழையோ பணக்காரனோ என்ற வித்தியாசம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே நியமம். உங்கள் பொறுப்பை பணம் வாங்கி விற்கக்கூடாது. இனிமேல் இத்தகைய அநீதி இங்கு நடக்காது. அனிதா இன்ஸ்பெக்டரிடம் கண்டிப்பாக கூறினாள், உன் ஊழலுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அவள் அந்த ஏழை குடும்பத்துக்கு நீதியை உறுதி செய்தாள். குற்றவாளிகளை தண்டிக்க உத்தரவிட்டாள். இந்த சம்பவம் நகரத்தில் அனிதாவின் பெயரை பரப்பியது. நகரமே அவளைப் பற்றி பேசியது.
அனிதாவின் கண்டிப்பான நடவடிக்கைகளால் அந்த நகரத்தில் நீதியும் தூய்மையும் பாதுகாக்கப்பட்டன.